காப்பிரைட் டிஸ்க்ளைமர். ஹலோ ஆண்டி, என் பேரு சுக்குடி சுண்டல். நாங்க அனிமல்ஸை காப்பாத்தும் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நாம இந்த கருமாடு கோவிந்தனை தத்தெடுத்திருக்கோம். இவனோட மெயின்டெனன்ஸ்க்காக உங்களால முடிஞ்ச வளர்ச்சி நிதியை நீங்க கொடுக்கலாம். அதுக்கு ரிட்டர்ன்ஸா நாங்க இவனோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸை டைரக்டா உங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான மில்க தருவோம். அப்படி இல்லாட்டி அந்த மில்க நைட்டு ஃபுல்லா ஃப்ரிட்ஜ்ல தூங்க வச்சு மார்னிங் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிரா தருவோம். என்ன சொல்றீங்க? அது இல்லப்பா, இந்த வீட்டோட ஓனர் வெளிநாடு போயிட்டாரு. நான் இந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரி வெண்மேகம். என்னது வேலைக்காரி வெண்மேகமா? அப்போ கோவிந்தனுக்கு கோவிந்தாவா? இட்ஸ் ஜம்பிங் டைம். என்னடா நம்ம பூனை தானா இல்ல பூனை உருவத்துல இருக்கிற பெருக்கானா? ஐயோ, இதெல்லாம் எப்படி விழுந்து கிடக்குதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் தான் எல்லாத்தையும் பொளந்து எடுத்தேன். இந்த பொருள்லாம் எப்படி உடஞ்ச சேதாரம் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரியல. நான் தான் கட்டிச்சு கொடூரம் பண்ணேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்ன விட்டுருங்கோ, நான் என் ரூமுக்கு போகணும். டவுட் வந்திருக்குமோ? எவ்வளவு டெஞ்சலத்திருந்தா இப்படி பண்ணிருப்ப? நீ என்ன அவ்வளவு பெரிய வெண்ணையாடா? நான் அப்படிதான்டா பண்ணுவேன். நான் கழுத்தை பிடிச்சேன்னா உன் கண்ணு ரெண்டும் கலந்து விழுந்துரும்டா. நான் உன் கழுத்தை பிடிச்சேன்னா உன் காது ரெண்டும் காணாம போயிரும்டா. டிமிகிதாசு சப்போட்டா சேகரே, என்னடா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? என்னடா ஆச்சு? என்னடா பொண்ணா இவன்? எதுக்குடா அப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சொன்ன கேளுங்கடா, ரெண்டு பேரும் விட்டு தொலைங்கடா. நான் கழுத்தை பிடிச்சேன்னா உன் கண்ணு ரெண்டும் கலந்து விழுந்துரும்டா. டிமிகிதாசு, என்னடா அதே டைலாக் ஏன்டி சொல்ற? நான் முத்தகுமாரடா. நீ என்ன அவ்வளவு பெரிய வெண்ணையாடா? நான் உன் கழுத்தை பிடிச்சன்னா உன் காது ரெண்டும் காணாம போயிருந்தா. சப்போட்டா சேகரே, நீயுமா? நான் முத்தகுமாரடா. நீங்க ரெண்டு பேரும் மூட்டிக்கிட்டு இருந்ததை பிரிக்க வந்தா. என்னடா ஆச்சு உங்க ரெண்டு பேத்துக்கும்? என்னத்தடா தின்னு தொலைஞ்சீங்க? கிழக்கு பிடிச்ச நாய்களா? கழுத்தை டே. சார் வணக்கம் சார். போலீஸ்கார் வீடுன்னு தெரியாம பால பதம் பார்த்துட்டா சார். இந்த தடவை ஃபர்கிவ் பண்ணி விட்டுருங்க சார். இந்த ரவுண்ட் ஃபேஸ் ராம்போ இனிமேல் இந்த வீடு இல்ல சார், இந்த ஏரியா பக்கமே நோ கம்மிங் சார். ப்ளீஸ் சார். பொண்டாட்டி வெளுத்துருவா சார். ஐஸ் கிளியர், நோஸ் கிளியர், லிப்ஸ் கிளியர், இயர்ஸ் கிளியர். அழகண்டா நீ. நூலளவு தடையமே இல்லாம தான் அந்த நூரல்ஸ் நம்ம அட்டாக் பண்ணோம். எப்படி கண்டுபிடிச்சிருப்பான்? ஆனாயிடுச்சு. ஐ லவ் யூ மக்களே. நான் இங்க இருக்கேன். ஐ லவ் யூ மார்க்கோ. போடி, ஊருக்கே லவ் யூ சொல்லிட்டு எனக்கு சொல்றான். எவன்டி இந்த சலூனுக்கு 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்தது? மாடர்னா ஏதாவது வெட்டி விட்டுறான்னா மம்மி படத்துல வந்த வில்லி மாதிரி ஆக்கிட்டாண்டி. என்ன இதுக்கே எப்படிங்கிற? சந்தோஷ் சுப்பிரமணியம் படத்துல வந்த ஹாசினி மாதிரி வெட்டுறானா அந்த காலத்து பேய் படத்துல வந்த ஜெகன்மோகினி மாதிரி ஆக்கிட்டாண்டி. என்ன இதுக்கு என்ன சொல்ற? பேசாம போவியா? வந்துட்டா மம்மி ஆயிட்ட மாமி ஆயிட்டேன்னு. காற்றின் சக்தியை என் ஆம்ஸ்குள்ள அடக்கி இப்படி ஒரு பஞ்ச். அவ்வளவுதான், சுக்குநூறா உடஞ்சிருந்த செவுரு. எந்த பக்கம் உடையும்னு தெரியாம போச்சே. அந்த கண்ணா, சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாடா. இப்படியே போச்சுன்னா என் கண்ணாமூலி ரெண்டும் என் நடுநத்தில வந்து நட்டுக்கும் போலடா. கேக்குதாடா? டாய் ஹியூமன்ஸ், இந்த வீடியோல எங்களோட சீக்ரெட் படையை நான் அறிமுகப்படுத்த போறேன். பயந்துராதீங்க. இவங்க தான் செவுரேரி சிலந்திப்படை. இவன் டோர் கார்னர் டபுள் முட்டாய். இவன் தான் சந்து கேப் சரட்டு கயிறு. இது அலமாரி ஆங்கிள் ராஜ். இவன் தான் வால் ஸ்பைடர் வசந்த கோபால். இவன் தான் ஜிம்னாஸ்டிக் ஜிஞ்சர் சோடா. இது டபுள் பார் டங்கோ டேவிட். இது ரோப் கிளைம்பர் ரொட்டி பக்கோடா. இவ ஸ்னேக் கேட் சிலுக்கு சிட்டு. இவன் தான் அயன் கம்பி அவஞ்சர்மனி. இவன் தான் லேடர் ரங்கோட் பாண்டியன். இவன் தான் கார்ட்டூன் பாக்ஸ் கந்த கிஷோர். இந்த சீக்ரெட் ஸ்லீப்பர் செல்ஸ் இருக்கிற வரைக்கும் எங்களோட கேட் சாம்ராஜ்யத்தை யாராலையும் ஒண்ணு பண்ண முடியாதுடா. ஏண்டா சீக்ரெட்னு இப்படி எல்லாத்தையும் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டு சொல்லிட்டியடா. என்ன விண்டோவை திறந்து வச்சுக்கிட்டு வரி பண்ணிட்டு இருக்கா? வாந்தி கிந்தி எடுக்க போறானா? சரி, ஒரு மோட்டிவேஷனை போடுவோம். என்னடா பால்கார பரமு,
புது வருஷம் பிறந்து ஒரு மாசமே முடிஞ்சிடுச்சு, இன்னும் ஜோசிகாரன் சொன்ன மாதிரி எந்த வாழ்க்கை மாற்றமும் வரலன்னு யோசிச்சுட்டு இருக்கியா? டேய், அடுப்புல வச்ச பாலை பாத்துக்கிட்டே இருந்தா பொங்காதுடா. ஆனா டக்குன்னு வர பக்கத்துலயும் பாரு, உடனே பொங்கிரும். இப்ப எதுக்கு நான் இதை சொல்றேன்னு தானே யோசிக்கிற? அடே, அந்த பொங்குற டைம் கேப்ல பிறந்தவன்டா நீ. இந்த வருஷம் இல்ல, இன்னும் எத்தனை வருஷம் பிறந்தாலும் உன் வாழ்க்கை பொங்குன பால் தான். முதல்ல எல்லா இடத்துலயும் 2024 எழுதாம 2025 எழுதி டேட்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வா. அப்புறமா உன் வாழ்க்கை மாற்றத்தை பத்தி யோசிப்போம். கரடி எல்லாம் காரித்து போற மாதிரி ஆயிடுச்சு என் நிலைமை. டாய், என்னடா ஒட்டகம் மாதிரி இவ்வளவு பெருசா இருக்க? உன்னை சுத்தி வரத்துக்கே சாயந்தரம் ஆயிரும் போலயே. ஏண்டா, ஓடப்பக்கம் இருக்கிற ஒட்டக்கா மாதிரி இருந்துட்டு என்னைய ஒட்டகங்கிறியா? ஓரமா போடா, கால் சந்து கொலிக்கிட்டு போயிடாத, கசக்கி விட்டுற போறேன். அது சரி, என்ன சட்டையே இவ்வளோ பெருசா இருக்கு? அதுக்கு அப்போ தேங்காய் சைஸுக்கு தகுந்த மாதிரி பேசுறா சின்ன பையல. நான் பையனில முதவி வயசுல உங்க அம்மாக்கே எங்க அம்மா அப்ப என் பாட்டி. அத நான்சென்ஸ் நிறைய எதுக்கு இப்படி சாகர மாதிரி கத்தி தொலைற? நீ நாயில கொலைக்கு எடுத்துன்னு சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிற. இந்த ஓனர் வேற ஒன்ன கொண்டு ஏங்கிட்ட விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஜென்ஸ் நிறையா இருந்தா கூட பரவாயில்ல, சொல்றது யாரு கேட்கும்? என்ன டே ஓனரு, இப்படியே போச்சுன்னா என் ஹார்ட் ஹைஜாக் ஆகி நான் ஹெவனிக்கே போயிடுவேன்டா. காலாபதி ஆகுறது கன்ஃபார்ம். கண்ணே, வெள்ளையும் ஒரு நிறம்தான், கருப்பும் ஒரு நிறம்தான். இது ரெண்டு கலக்கும் பிறந்த வெள்ளக்கரு நான் தான். பேட் காம்பினேஷன்ல பர்த் ஆயிட்டேன். தம்பி, வேன்ல வாட்டர் இருக்கா? தாகமா இருக்கு. தம்பி, ஒண்ணுதான். என்ன தண்ணியை கேட்டா திருவாத்தான், திருன்னு முடிக்கிறான். இப்பதான் தத்தெடுத்திருப்பாங்க போல. ஐயோ, பங்களா பால்ராஜா. டேரே அங்கிள், எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்து தூக்கிட்டு போயிடுறா. இவன் வேற செவுரங்காதுல சாக்ஸோபோன் வாசிட்ட மாதிரி போயிட்டானே. போன வாரம் இவன் போட்ட கடியே என்ன கியூராகல. பாடி தாங்காது, நம்ம அப்படியே யூட்டனை போட்டு எக்ஸிட் ஆயிடுவோம். என்ன போன வாரம் பார்த்ததை விட ஒரு லென்த் லார்ஜ் ஆயிட்டான். என்ன தரம் திங்கிற சாமி? இவனை போனேன்னு சொன்ன பால் பாக்கெட்டு கூட நம்பாது. என்னடா பாலு வேணுமா? ஆமா, அப்ப வந்து எடுத்துக்க வேண்டியதுதான மிஸ்டர் ஃபியர்லெஸ் பிராங்க்லின். நான் ஒன்னும் அந்த பேரை வைக்கல. அப்புறம் ஐயோ, மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு மூச்சா வருது, நான் போறேன். டே கோல்டு பிஸ்கெட்டு, இந்த செருப்பை நான் இந்த சீல போடுவேன். நீ கரெக்டா சர்ச் பண்ணி எடுத்துட்டு வரணும். போ. இருடா வரேன், முக்கா மென்டலு. நீயே போய் எடுத்துக்க. அப்படியே உங்க தாத்தன் தட்டு வர வித்துட்டு இருப்பான், அதையும் வாங்கிட்டு வந்துடு. என்னடா வாழ்க்கை வாழ்றானுங்க. எந்திரிக்கிறானுங்க, குளிக்கிறானுங்க, திங்கிறானுங்க, வேலைக்கு போறானுங்க, மறுபடியும் வரானுங்க, தூங்குறானுங்க, எந்திரிக்கிறானுங்க, போறானுங்க. இதுல எனக்கு பேரு வேற வெண்ணிற வீனஸா. சை, இங்க லேண்ட் ஆனதுக்கு அந்த வீனஸ் கிரகத்திலேயாவது லேண்ட் ஆயிருக்கலாம். பாரு, ஆண்ட வேலை எப்படி ஆட்டாங்கன்னு மாதிரி உட்காந்துருக்கானு. ஏய், என்னங்கடா போ. சும்மா எப்ப பாரு அந்த புள்ளிட்ட போய் புசு புசுன்னு தேடுற. அப்படியே செவுள்ள போட்டனா. இந்தாமா, உங்க குடும்ப சண்டையில போய் வேற எங்கேயா வச்சுக்குமா. சாப்பிட்ற டைம்ல இந்த செங்கல் சாஃப்டா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். பாத்தியாரி, உன்னால இந்த அரஜானெல்லாம் என்னை அலற விட பாக்குறான். குடிக்காமல் தண்ணீரை அடக்கலாம், ஆனால் அடிக்காமல் சிறுநீரை அடக்க முடியுமா? இறக்கி விடுறானா நான் எஸ்கேப் ஆயிடுவானாமா. பொட்டிக்குள்ள பொட்டாட்ட இருக்க, நான் என்ன பொட்டு கடலையா? அதான் அணைய திறந்து விட்டேன். நல்லா தான் போகுது. ஒரே ஒரு தடவை எக்ஸ்ட்ராவா பசிச்சதுன்னு இது இந்த தட்டுல இருந்த பாலை குடிச்சு புட்டேன். அந்த ஒரு தடவை பண்ணதுக்கு சும்மா ஒரு வாரமா என்னைய வச்சு பெண்ட கழட்டுதுன்னு. ஒரு பூனைனா கூட பரவாயில்ல, ஃபைட் பண்ணியாவது ஃப்ரீடம் வாங்கிடலாம். இருந்த கப்பிள்ஸ் பூனையா வேற இருக்கு, காலில் விழுந்துதான் ஆகணும். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, பேருக்கு தான் நம்ம ரிட்ரீவர் பிரீடு. ஆனா கடைசி வரைக்கும் என்னத்த ரிட்ரீவ் பண்ண போறோம்னே தெரியல. என்ன பெப்பர் முட்டாயி, ஆளே அட்டகாசமா இருக்க? அடா அம்மாப்பா, எத்தனை நாளைக்கு தான் நம்மளும் நார்மல் நாயாவே இருக்கிறது. அதான் என் ஓனரை மேனிபுலேட் பண்ணி மாடர்ன் ஆயிட்டேன். அதெல்லாம் சரி, அர்ஜென்ட்டா உச்சா வந்தா எப்படி போவ? என்னது அடங்கோ புறானே, மாடர்னா யோசிச்சுட்டு முக்கியமானதை மறந்துட்டோமே. சமாளிப்போம். அதே உச்சா வந்தா ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிரும். இது நியூ டெக்னாலஜி, ஏஐ பேண்ட். ஜாகிங் போயிட்டு வந்தான்டா ஜப்பான் பிரீடு. டாய், நீயா? ஐயோ, எஸ்கேப் சுட்ட தேங்கா செப்டடா நீயே. மௌன, நீ எங்க போனாலும் இன்னைக்கு எலிமினேட் தான்டா.
என்ன இப்படி ஆழமான ஆங்கரியோட சுத்தறான்? எங்க இருக்க டேய் நில்றா, உன்னை இன்னைக்கு புதைச்சு அந்த இடத்துல புளிய மரம் வளர்க்காம விட மாட்டேன்டா. டேய் ஓனர் விட்டா என்ன? என்னடா ஆச்சு? என்ன ஆச்சா? நேத்து என் ஆளு ஜம்போ ஜனனிட்ட போய், ஏண்டி இவ்வளவு குண்டா இருக்கே, உன் ஆளு உன்னைய துப்பாக்கியில போட்டு சுடுவானா இல்ல பீரங்கில போட்டு சுடுவானான்னு கேட்டிருக்கான்டா. வேலண்டைன்ஸ் டே வரத்துக்கு முன்னாடி அளவுக்கு லாட நட்டிட்டான்டா இவன். சரி பாத்துக்கலாம் விடு. டே ஓனரே, என்ன விட்டுறா வெளியே. அந்த கிறுக்கனை நான் கண்டமோ நான் விட மாட்டேன். பெரிய 10 வருஷ காதலு அப்படியே பொங்குறாரு. நாயே, அவளை பார்த்தே 10 நாள் கூட ஆகல. ஐயோ, வெறியேற்றான் ஜம்போ ஜனனி. ஐயோ, என்ன தொடர்ந்துட்டா? சம்போ சிவ சம்போ